पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 139 நாட்களுக்கு வகரமாகும் சனி பகவான் இந்த 3 ராசிக்கு வெற்றியும் பணமும் குவிய போகுதுங்க. வேத ஜோதிடத்தில் நீதிமான் என்று அழைக்கப்படுறவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் வரை இருப்பார். 12 ராசிகளின் சனி பகவான் மகரம் மற்றும் கும்பராசிகளின் அதிபதியாவார். இந்த சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டில் மார்ச் மாதம் முதல் குரு பகவானின் ராசியான மீன ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் வருகிற ஜூலை மாதம் மீன ராசியில் வகரமாக உள்ளார். இந்த வகர நிலையில் சுமார் 139 நாட்கள் பயணிக்க உள்ளார். சனி பகவான் வகரமாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் வாழ்விலும் தெரியுமுங்க. அதில் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசித்து செல்வத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. முக்கியமாக ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது மீனராசியில் சனி வகரமாவதனால அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யாருன்னு பார்க்கும் பொழுது, அதாவது கடகராசி 9வது கூட்டில் சனி வகரமாக இருக்கிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான வேலையில் இருக்கிறவங்க நல்ல வெற்றியை பெறும் வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. மேலும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குமுங்க. வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காணக்கூடும். வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை பெற்றுத்தரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அடுத்தது மகர ராசியின் 3வது வீட்டில் சனி பகவான் வகரமாக உள்ளார். இதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களின் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பணிபுரிகிறவங்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படலாம். சனி பகவான் செல்வத்தின் அதிபதி மற்றும் மகர ராசியின் லக்னாதிபதி. எனவே சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். உறவுகள் வலுவடையும். புதிய நட்புகள் கிடைக்கும். இது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் வகையில் இருக்க போகுதுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியின் 10வது வீட்டில் சனி வகரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களின் வேலை மற்றும் வணிகத்தில் சிறப்பான பலன்களை பெறுவாங்க. தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்து தொடங்கினால் நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பணிபுரிகிறவங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குதுங்க.